Dear students, today we are going to see Newton's laws of motion. Newton's உடைய first law பற்றி பார்க்க போகிறோம். Everybody, ஒவ்வொரு பொருளும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பொருளின் மீது ஆக்ட் பண்ணாத வரை ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த பாடி தொடர்ந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும், அல்லது மோஷனில் ஸ்ட்ரைட் லைனில் ஏதோ ஒரு லைனில் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பாடி தொடர்ந்து அதே மோஷன்லேயே இருக்கும். இதுதான் நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா. இப்போ ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட். அந்த ஃபோர்ஸு புஷ் அல்லது புல் இந்த வடிவத்தில் இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு டைப்ஸாக இருக்குது. ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம் அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். இந்த ஃபோர்ஸஸ் ஒரு பாடியின் மீது சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணால் அது லைக் பேரலல் ஃபோர்ஸ். டூ ஆர் மோர் ஈக்குவல் அல்லது அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஒரு பாடியின் மீது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணால் அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ ஒரு பாடியின் மீது செவரல் ஃபோர்ஸஸ் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நிறைய ஃபோர்ஸு அதன் மீது ஆக்ட் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டோட்டலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ எஃபெக்ட் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸஸ், இதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது எந்த மூமெண்ட்டும் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லுறதா இருந்தால், ரெண்டு பக்கமும் ஒரு பாடியின் மீது ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பாடி எந்த மூமெண்ட்டும் இருக்காது, எந்த பக்கமும் அசையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு பேர் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அல்லது ஈக்குலிபிரண்ட் அப்படின்வாங்க. அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருந்துச்சுன்னா அல்லது சேம் டைரெக்ஷன்லேயே ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா அந்த பாடி மோஷன் இருக்கும். அப்படி மூமெண்ட் இருந்துச்சுன்னா அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, கிணத்துலேருந்து தண்ணீர் இறக்கிறது, வேஸ் அதாவது தராசு இருக்குல்ல, வெயிட் பேலன்ஸ், அந்த முள் நேராக வர வரைக்கும், இது எல்லாமே வந்து அன்பேலன்ஸ்டு என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேயோ அல்லது ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்லேயோ ஃபோர்ஸுடைய டேர்னிங் எஃபெக்ட் ஆர் ரொட்டேட்டிங் எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடியதற்கு மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டர்க் அப்படின்வாங்க. டர்க் இஸ் எ வெக்டார் யூனிட். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். அதே சிஜிஎஸ் சிஸ்டத்தில் டைன் சென்டிமீட்டர் அப்படின்வாங்க. கப்புல். டூ ஈக்குவல் அண்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஒரு பாடியின் மீது சைமல்டேனியஸாக ரெண்டு வெவ்வேறு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு பேர் கப்பிள்ஸ். இதனால் எந்த மூமெண்ட்டும் எந்த மோஷனும் இருக்காது, அது ஜீரோ தான். மோஷன் பார்த்தோம்னா ஜீரோ தான், ஆனால் அதில் ரொட்டேட்டிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் எ கப்புள் அப்படின்வாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குழாயை திறப்பது மூடுவது, இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஸ்க்ரூ டிரைவர்னால் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுறோம் அல்லது டைட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய விரல்கள் இரண்டு பக்கமும் வேலை செய்யுது, இரண்டு பக்கமும் ஃபோர்ஸ் கிடைக்குது. இதுக்கு தான் இது எக்ஸாம்பிள். இந்த யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் எ கப்பிள் இஸ் நியூட்டன் மீட்டர் இன் எஸ்ஐ சிஸ்டம். அதே சிஜிஎஸ் சிஸ்டமாக இருந்தால் அது டைன் சென்டிமீட்டர் அப்படிவாங்க. இந்த மூமெண்ட்டு ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சிம்பிளையும், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சிம்பிளையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். இது 3 எடுத்துக்காட்டுகள், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியர்ஸ். கியர்ஸ்னால் பற்சக்கரங்கள். இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எ வீல். அதாவது மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களுடைய சக்கரத்தின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம். தென் இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த கியர்ஸ் பற்சக்கரங்கள் யூஸ் ஆகுது. இந்த செகண்ட் சீசா. இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க சீசான்னு போட்டு, ஒரு பெரிய பலகையில் ரெண்டு பக்கம் 2 நபர்கள் உட்காந்துட்டு மேலே கீழே ஆடுவாங்க இல்லையா, அது இந்த எக்ஸாம்பிள். இதில் கொஞ்சம் அதிகமான எடையுள்ள ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடை குறைவான ஒரு குழந்தை உட்காந்துச்சுன்னா சீசா நகராது. அப்படியே ஒரு பக்கமாக எடை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் இறங்கியிருக்கும். இப்போ அந்த மாதிரி சூழலில் அந்த அதிகமான எடை குண்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டு பையனையோ கொஞ்சம் உள் பக்கமாக நகர்த்தி உட்கார சொன்னோம்னா, அதே மாதிரி எடை குறைவான பகுதியில் உள்ள ஸ்டூடெண்ட்டை அந்த குழந்தைய
விளிம்பில் உட்கார வச்சோம்னா இப்போ அந்த சீசா மூமெண்ட் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டார்க்குடைய ஃபோர்ஸை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் வீல். பெரிய வாகனங்களுடைய பெரிய சக்கரத்தை இலகுவான முறையில் திருப்பதற்கு நம்ம ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறோம். இதுவும் டார்க்குக்கு எக்ஸாம்பிள். பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற ஃபோர்ஸஸ் ஈக்குவலாகவோ அல்லது ஆப்போசிட் டைரெக்ஷன்லையோ கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணாலும் சரி அல்லது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுனாலும் சரி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ஈக்குலிபிரியமாக இருக்கும். இதுதான் பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ். இட் இஸ் மூமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். அடுத்து இது ஏற்கனவே சொல்ல வேண்டியது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய டோர் ஓப்பன் பண்ணும்போது டோர் ஹேண்டில் பிடிச்சி தான் புஷ் பண்ணுவோம். அப்போ ஹேண்டில் பிடிச்சி புஷ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் எங்கே ஏற்படும்னா, அந்த டோரு ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய கீல் சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அந்த இடத்துல அந்த ஆக்சிஸில் ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. அந்த ஃபோர்ஸ் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நட்டு போல்ட்டு திறப்பதற்கு ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேனருடைய ஒரு விளிம்பில் வச்சு நம்ம தள்ளும் பொழுது அந்த பவர் ஃபோர்ஸு போல்ட்டுடைய பாயிண்டில் ஏற்படும். அதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.